ஹலோ ஆல், இன்றைக்கி ரிலீஸ் ஆன தங்கலான் மூவி எப்படி இருக்குன்ட்டு ஒரு அலசுவோமா? பாரஞ்சித் டைரக்ஷனில் விக்ரம், பார்வதி, மால்விகா மோகனன், பசுபதி இவங்கெல்லாம் முக்கிய கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. சரி வாங்க இப்போ படத்துக்குள்ளே போகலாம். படம் 18th செஞ்சுரியில் ஸ்டார்ட் ஆகுது. காட்டுவாசி மக்கள் பல தலைமுறையாக வாழ்ந்துட்டு வராங்க. அங்கே இருக்கிற காட்டுவாசி மக்கள் எல்லாம் உள்ளூரில் இருக்கிற ஜமீன்தார்கிட்ட அடிமையாக வேலை செய்கிறாங்க. ஜமீன்தார்னாலே கெட்டவன் தானே. அவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற மக்கள் உழைப்பெல்லாம் சுரண்டி மேலும் சூழ்ச்சி செஞ்சு சம்பளமே இல்லாத பெர்மனண்ட்டாக அடிமையாக ஆக்கிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறான். ஜமீன்தாரோட சூழ்ச்சியில் மாற்ற ஹீரோவுக்கு கடன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நிலமெல்லாம் பறிக்கப்படுது. இதையெல்லாம் சரி செய்ய பிரிட்டிஷ் லீடரோட கைகோத்து அவருக்கு தங்கம் எடுக்க ஹெல்ப் பண்ண கிளம்புறாரு ஹீரோ. தங்கம் எடுக்க போன ஹீரோக்கு தங்கம் கிடைச்சதா இல்லையா, அப்படி கிடைக்கிறதுல என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குதுன்றது தான் ஒன்லைன் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி லைனுக்கு புதுசாக என்ன பண்ணலான்னு யோசனை பண்ண டைரக்டர் பக்காவான ஃபேண்டசியை மிக்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஃபேண்டசி எலிமெண்ட் இந்த கதைக்கு நல்லாவே மேட்ச் ஆகியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ரஞ்சித்துக்கே உரிதான சமத்துவம் சாத்தியமும்னு அரசியல் பேசியிருக்காரு. இந்த படத்தை பற்றி ஒரு ஒன்லைனில் சொல்லணும்னா, பெய்த்தனமான டைரக்டர்கிட்ட பெய்த்தனமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஆர்டிஸ்ட்லாம் கிடச்ச அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஹார்ட் ஒர்க் போட்டால் அதுக்கு ரிசல்ட் என்னவாக இருக்கும்னா அதுதான் இந்த படம். சரி வாங்க இந்த வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸை பற்றி ஒரு அலசுவோம். ஃபஸ்ட்டு கதை நாயகன் சியான் விக்ரம். இவர் நிஜமாக ஒரு மனுஷன் தானா இல்லைனா ஏலியனான்னு சந்தேகமாக இருக்குது. என்ன லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு தெரியுங்களா? இந்த மனுஷன் நடிச்சிருக்காரா இல்லை வாழ்ந்திருக்காரான்னு தெரியல. வெறித்தனமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஆஸ்கர் அவார்டுக்கு தகுதியானவர் தான் இவர். அவர் இன்டர்வியூலலாம் சொல்லியிருக்காரு, அவர் பல ஆப்ரேஷன் பண்ணதாகவும் அவரால் ஒரு காலகட்டத்தில் நடக்கவே முடியலன்னெலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சொன்ன மனுஷன்தான் இந்த படத்தை நடிச்சிருக்காரான்ற டவுட்டே வந்துடும். அப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. படத்தில் விக்ரமுக்கு அடுத்தபடியாக மிரட்டி இருக்கிறது மாளவிகா மோகனன். வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். இவங்க இதுக்கு முன்னாடி பண்ண மாஸ்டர் படத்தில் இவங்களை ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் வெறித்தனமாக நடிச்சிருக்காங்க. என்னையாடா ட்ரோல் பண்ணுறீங்க, நான் யாருன்னு காட்டுறேன்டான்னு சொல்கிற மாதிரி சரியான கம்பேக் அவங்களுக்கு. எஸ்பெஷலி விக்ரமுடைய ஃபைட் சீன்லாம் வேறு லெவல். இவங்க அடிக்கடி லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கூட வம்பு இழுத்து கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட சரக்கு இருக்குங்க, தாராளமாக அவங்க கூட 1-to-1 போடலாம். அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அடுத்ததாக அண்ணன் பசுபதி. இவரை பற்றி சொல்லவா வேணும்? எஸ்பெஷலி இந்த படத்தில் ஒரு ஸ்லாங் பேசியிருக்காரு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்லாங் இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் வந்ததில்லை. இவர் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காரு. அதை பக்காவாகவும் பண்ணியிருக்காரு. ஆஸ் யூஷுவல் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இவர்கிட்ட இருந்தது. அடுத்ததாக பார்வதி. இவங்க தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப வருஷம் கழித்து வந்திருக்காங்க. இந்த படத்தில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நடிக்கலை, லிட்ரலி ட்ரைபல் உமனாகவே வாழ்ந்திருக்காங்க. அடுத்ததாக இசை அசுரன் ஜிவி பிரகாஷ்குமார். சத்தியமாக இவர் மனுஷனே கிடையாது. என்ன மாதிரி மியூசிக் போட்டிருக்காரு தெரியுங்களா? பிஜிஎம்லாம் காது கிளிக்குது, ஸ்க்ரீனில் எரியுது, அந்த அளவுக்கு இருக்குது மியூசிக். ஹார்ட் பேஷண்ட்லாம் படத்துக்கு போனால் ஹார்ட்டை வெடிச்சிடும் போல், அந்தளவு சவுண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர். இவ்வளோ சோல்ஜர்ஸ் இருக்கிற கேப்டன் தோற்று போவாரா என்ன? ஒரு மாஸ்டர் பீஸை ஜஸ்ட் லைக்னு கொடுத்துருக்காரு. ஓவரால் இந்த மூவி எல்லாருக்குமே பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. 2024க்கு மட்டும் இல்லை, ஆல் டைம் பெஸ்ட் மூவியாக இது அமைஞ்சிருக்கு. படத்தில் நெகட்டிவ்னு பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டைலாக்ஸ் கொஞ்சம் கிளியராக கேட்க மாட்டேங்குது. இது என்ன ரீசன்னா, படத்துன்னு பார்த்திங்கன்னா ஓல்டு டேஸில் நடக்கிறதால ஓல்டு தமிழ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டைலாக் புரிஞ்சால் தானே ஆடியன்ஸோட கனெக்ட் ஆக முடியும். அதில் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இருந்திருக்கலாம். என்னோடய மூவி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லோருடைய ஒப்பீனியன் என்னன்றது கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க.